துளாராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை நீங்க தவற விட்டீங்கன்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நினைச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. உங்க ராசி துலாமா. நீதியின் சின்னமான தராசு அடையாளமா கொண்ட உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் போர் வீரன் ஒளிந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நேற்றல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த மகாபாரத போரிலோ அல்லது பேரரசர்களின் போர்க்களத்திலோ நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்கலாமுங்க. நமக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம், நாம தான் அமைதியை விரும்புவர்களேன்னு நீங்க நினைக்கலாமுங்க. ஆனா அகத்திய முனிவரின் நாடி ஜோதிட ரகசியங்கள் துலா ராசிக்காரர்களை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? வாருங்கள் உங்க முற்பிறவி ரகசியங்களை அவிழ்ப்போம்ங்க. துலா ராசி என்றாலே நம் நினைவுக்கு முதல்ல வருவது அந்த நீதியின் அடையாளமான தராசு தாங்க. இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்கும் பொறுப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே வழங்கப்பட்டிருக்குதுங்க. துலா ராசி என்பது வெறும் ஒரு ராசி மட்டும் இல்லைங்க. அது இந்த உலகத்தை வழிநடத்தும் ஒரு தர்ம சக்கரம்னு கூட சொல்லலாமுங்க. இந்த ராசிக்கு அதிபதியா விளங்குபவர் அழகிற்கும் கலைகளுக்கும் சுகபோகங்களுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஆவாருங்க. பொதுவா சுக்கிரன் என்றாலே அவர் இன்பத்தை தருபவர், மென்மையானவர், அன்பானவர்னு தான் பலரும் நினைக்கிறாங்கங்க. ஆனா அதன் பின்னால இருக்கும் ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம கவனிக்க தவறுகிறோம்ங்க. சுக்கிர பகவான் என்பவர் வெறும் சுகபோகங்களின் அதிபதி மட்டுமல்லங்க, அவர் அசுர குலத்திற்கே குருவாக விளங்கிய சுக்கராச்சாரியார் ஆவாருங்க. தேவர்களுக்கே சவால் விடும் அளவிற்கு அறிவாற்றலும் மரணத்தை வெல்லும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை அறிந்தவருமான சுக்கராச்சாரியின் ஆதிக்கம் நிறைந்த ராசி இந்த துலா ராசிங்க. இதனாலதான் துலா ராசிக்காரர்கள் வெளியில பார்க்க மிகவும் மென்மையானவர்களாகவும் அனைவரிடமும் அன்பாக பழகுபவர்களாகவும் தெரிஞ்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போர் வியூக மேதை ஒளிந்திருப்பாருங்க. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது, எதிரியை நேருக்கு நேர் மோதி வீழ்த்துவதை விட தனது புத்திசாலித்தனத்தால எப்படி பணிய வைப்பது என்பது இவர்களுக்கு கைவந்த கலைங்க. இந்த வியூகம் வகுக்கும் திறமை என்பது ஒருவருக்கு ஒரு நாளில் அல்லது ஒரு பிறவையில வந்துடாதுங்க. நீங்க இப்போது கொண்டிருக்கும் இந்த அபாரமான அறிவாற்றலும் தந்திரமான முடிவெடுக்கும் திறனும் உங்கள் முற்பிறவியின் தொடர்ச்சியாகுங்க. கடந்த காலங்கள்ல நீங்க ஒரு மிகப்பெரிய இராணுவத்தின் படைத்தலைவராகவோ அல்லது ஒரு நாட்டின் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய ராஜதந்திரியாகவோ இருந்திருக்க வாய்ப்பு ரொம்பவும் அதிகம்ங்க. போர்க்களத்துல ஒரு தளபதி எப்படி தனது படைகளை அணிவகுக்க செய்வாரோ அதே போன்ற ஒரு மனநிலையை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையிலும் கொண்டிருப்பீங்கங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் அதன் சாதக பாதகங்களை மிக நுணுக்கமா ஆராய்வீங்க. துலா ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே அவர்களின் அந்த சமநிலை தாங்க. ஒரு பக்கம் உணர்ச்சிகள் ததும்பினாலும் மறுபக்கம் அறிவின் கூர்மை குறையாம தராசு முல்லை போல நடுநிலையோடு முடிவெடுப்பங்க. சுக்கராச்சாரியார் எப்படி அசுரர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை வழிகாட்டி அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றாரோ அதே போல நீங்க உங்க குடும்பத்திலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ ஒரு சிறந்த வழிகாட்டியா திகழ்வீங்க. மற்றவர்கள் குழம்பி போய் நிற்கும் வேளையில நீங்க மட்டும் அமைதியா இருந்து அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதை வேரோடு பிடுங்கி எறிவீங்க. எதிரிகளை கையாளுவதில் துலா ராசிக்காரர்கள் மிகவும் தனித்துவமானவர்களுங்க. இவர்களுக்கு தேவையில்லாம பகைமையை வளர்த்து கொள்ள பிடிக்காதுங்க. ஆனா யாராவது இவர்களை சீண்டினா அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தந்திரமான வியூகத்தை அமைப்பாங்க. அது ஒரு சதுரங்க வேட்டையை போல இருக்குமுங்க. எதிரியின் அடுத்தடுத்த நகர்வுகளை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்குமுங்க. இது ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புங்க. முற்பிறவியில நீங்க தர்மத்திற்காக போராடிய ஒரு வீரனா இருந்த காரணத்தாலதான் இந்த பிறவியிலும் அநீதி எங்க நடந்தாலும் உங்க மனம் துடிக்குதுங்க. அன்பிற்கும் தந்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த மெல்லிய கோட்டில் பயணம் செய்பவர்கள் நீங்கள். அன்பா எதையும் சாதிக்கலாம் என்பது உங்கள் கொள்கையாக இருந்தாலும் தேவைப்படும் இடத்துல அந்த சுக்கராச்சாரியாரின் ஆக்ரோஷமான அறிவாற்றலை வெளிப்படுத்த தயங்க மாட்டீங்க. இந்த வியூக மனப்பான்மை உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்திலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தருமுங்க. மற்றவர்கள் சாதாரண கண்ணோட்டத்துல பார்க்கும் ஒரு விஷயத்த நீங்க ஒரு போர் மேதையின் கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அந்த பார்வையில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குமுங்க. உங்களிடம் இருக்கும் இந்த பண்பு முற்பிறவையில நீங்க
பெற்ற போர்க்கால பயிற்சிகளின் எச்சம்தாங்க. ஒரு படை வீரன் எப்படி எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பானோ அதே போல உங்க ஆழ்மனம் எப்போதும் ஒரு விழிப்பு நிலையில இருக்குமுங்க. உங்களை ஏமாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லங்க. ஒருவரின் பேச்சை கேட்டு அவர் உண்மையை சொல்கிறாரா அல்லது கபட வேடம் போடுகிறாரா என்பதை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. இது உங்களின் 6வது அறிவு மட்டுமல்லங்க, முற்பிறவியின் அனுபவ அறிவுங்க. ஆகவே துளாராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை வெறும் மென்மையானவர்களா மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளும் திறமையும் போர்க்களத்தை வழிநடத்தும் ஆளுமையும் இருக்குதுங்க. இந்த பிறவியில நீங்க அமைதியை விரும்பினாலும் உங்களின் அந்த வியூகங்கள் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நிற்குங்க. சுக்கராச்சாரியரின் ஆசியும் உங்கள் முற்பிறவி தவப்பயனும் இணைந்து உங்களை ஒரு சிறந்த வெற்றியாளரா மாற்றும் என்பதில் ஐயமில்லைங்க. உங்க வாழ்வின் ஒவ்வொரு அடியும் ஒரு திட்டமிட்டபடி வெற்றி பயணமாகுங்க. அகத்திய மாமுனிவர் அருளிய ஞான பொக்கிஷமான நாடி சுவடுகளின் அடிப்படையில துளாராசியில பிறந்தவர்களின் முற்பிறவி ரகசியங்கள் மிகவும் வியக்கத்தக்கவைங்க. பிரபஞ்சத்தின் சமநிலை காக்கும் தராசு சின்னத்தை கொண்ட நீங்க முற்பிறவையில ஏதோ ஒரு சாதாரண மனிதரா வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. காலத்தின் சக்கரத்துல பின்னோக்கி சென்றா உங்கள் ஆன்மா ஒரு மாபெரும் போர்க்களத்தின் நாயகனா திகழ்ந்ததை உணர முடியுமுங்க. அகத்தியரின் வாக்குப்படி துளாராசிக்காரர்கள் கடந்த காலங்கள்ல மாபெரும் படைகளை வழிநடத்தி ஆளுமைகளாகவே வாழ்ந்திருக்கிறீங்க. முதலாவதா நீங்க ஒரு மகா மேதாவியான படைத்தலைவரா இருந்திருக்க கூடுங்க. ஒரு படைத்தலைவன் என்பவன் வெறும் வாளை ஏந்தி போராடுவன் மட்டுமல்லங்க, அவன் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரை காக்கும் பொறுப்பை கொண்டவனுங்க. முன்னணியில நின்று ஆக்ரோஷமா போராடுவதை காட்டிலும் போர்க்களத்திற்கு பின்னால அமர்ந்து எதிர்நாட்டின் கோட்டைகளை எப்படி தகர்ப்பது, குறைந்த இழப்புல எப்படி பெரும் வெற்றியை பெறுவதுன்னு நுணுக்கமா திட்டங்களை தீட்டுவதில் நீங்க வல்லவரா இருந்திருப்பீங்கங்க. ஒரு சதுரங்க பலகையை போல போர்க்களத்தை கையாண்ட உங்க திறமை பல அரசர்களுக்கு பெரும் வெற்றிகளை பெற்று தந்திருக்குமுங்க. 2வதா நீங்க ஒரு உன்னதமான சேனாதிபதியா அமைந்திருக்கலாமுங்க. சேனாதிபதி என்பவன் அரசனின் நம்பிக்கைக்குரிய வலது கையா திகழ்பவன்க. அறநெறி தவறாத போர் முறைகளை பின்பற்றுவதிலும் தர்மத்தை நிலைநாட்டுவதிலும் நீங்க மிகுந்த உறுதியுடனும் இருந்திருப்பீங்க. போர்க்களத்திலும் நீதி தவறாத ஒரு வீரனாக உங்கள் கீழ்ப்பணியாற்றிய வீரர்களிடம் பெரும் மரியாதையை பெற்றிருப்பீங்க. வெறும் நிலப்பரப்பிற்காக போரிடாம ஒரு லட்சியத்திற்காகவும் நீதிக்காகவும் உங்கள் வாளை ஏந்தி இருப்பீங்க. அந்த வீரமும் அந்த ஆளுமையும் தான் உங்க ஆன்மாவில பரிந்து இந்த பிறவியிலும் உங்களை தொடர்ந்து வந்திருக்குங்க. இந்த முற்பிறவி தொடர்பு உங்கள் தற்போதைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுறது அப்படிங்கிறத பார்ப்போங்க. உங்களுக்கு தெரியாமலேயே பழைய கோட்டைகள், பழங்கால ஆயுதங்கள் அல்லது வரலாற்று சின்னங்கள் ஆகியவற்றை காணும் போது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு உங்களுக்குள்ள ஏற்படுங்க. ஏதோ ஒரு பழைய போர்க்கருவியை பார்க்கும்போது அதை ஏற்கனவே கையாண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்க ஆள் மனதில் தோன்றுங்க. அது உங்கள் ஆன்மா கடந்த காலத்துல பழகிய அந்த போர்க்கால நினைவுகளின் எதிரொலியாகுமுங்க. வரலாற்று கதைகளை படிக்கும் போதோ அல்லது போர் சம்பந்தமான காட்சிகளை பார்க்கும் போதோ நீங்க அதுல மிகவும் ஒன்றி போவதற்கு காரணம் இதுவா தான் இருக்குமுங்க. மேலும் அநீதியை கண்டா உங்க ரத்தம் கொதிக்குமுங்க. பண்பு உங்களின் போர்வீர குணத்தின் அடையாளமாகுமுங்க. யாரோ ஒருவருக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை கண்டு காணாம உங்களால கடந்து செல்ல முடியாதுங்க. அதிகார பலத்தால எளியவர்களை யாராவது ஒடுக்க நினைச்சா உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த பழைய சேனாதிபதி விழித்துக் கொள்வாருங்க. நியாயத்திற்காக குரல் கொடுப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்பதிலும் நீங்க எப்போதும் முன்னணியில இருப்பீங்க. தராசு முல்லை போல நடுநிலையோடு நியாயத்தை சொல்ல துடிக்கும் உங்கள் குணம் உங்கள் முற்பிறவி கர்ம வினையின் பலனாகுமுங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மற்றவர்கள் பதற்றம் அடைந்து தடுமாறும் போது நீங்க மட்டும் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பீங்க. போர்க்களத்துல மரணம் துரத்தும் வேலையில கூட ஒரு தலைவன் எப்படி அமைதியா இருந்து அடுத்த நகர்வை தீர்மானிக்க வேண்டுமோ அதே போன்ற ஒரு மன வலிமை உங்களுக்கு இயல்பிலேயே இருக்குங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் உங்க புத்தி தடுமாறாம சரியான தீர்வை கண்டறியுங்க. இது ஒரு சாதாரண மனித பண்பல்லங்க, பல போர்க்களங்களை கடந்து வந்த ஒரு தேர்ந்த போர் வீரனின் அனுபவ அறிவுங்க. உங்கள் ஆள் மனதுல எப்போதும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் விழிப்புணர்வும் இருந்து கொண்டே இருக்குமுங்க. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் என்பதை மிக விரைவில் உங்களால் அடையாளம் காண முடியுமுங்க. ஒரு படைத்தலைவன் தன் ஒற்றர்கள் மூலம் தகவல்களை திரட்டி எதிரியின் சதியை முறியடிப்பது போல நீங்க உங்க உள்ளுணர்வால மற்றவர்களின் எண்ணங்களை முன்கூட்டியே கணித்து விடுவீங்க. இந்த அபாரமான கணிப்பு திறன் நீங்க முற்பிறவியில செய்த தவத்தினாலும் வழிநடத்திய போர்கள் அனுபவங்களினாலும் உங்களுக்கு கிடைத்த கொடையாகுமுங்க. அகத்தியர் போன்ற சித்தர்கள் மனிதனின் முற்பிறவிய வெறும் கதையா சொல்லலைங்க, அது ஒரு தொடர்ச்சியான பயணம்ங்க. துளாராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பிறவியில ஒருவேளை அமைதியான தொழில்களில் ஈடுபட்டிருக்கலாமுங்க. ஆனா உங்களோட ஆன்மா ஒரு மாவீரனின் ஆன்மாங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு ராஜதந்திரம் ஒளிந்திருக்குமுங்க. உங்களை சார்ந்தவர்களை பாதுகாப்புல நீங்க
பாதுகாப்பதுல நீங்க ஒரு கவசமா திகழ்வீங்க. உங்கள் முற்பிறவியின் அந்த வீரமும் விவேகமும் இந்த பிறவியிலும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பது உறுதிங்க. நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்லங்க. தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த ஒரு மாபெரும் வீர பரம்பரையின் தொடர்ச்சி என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். முற்பிறவி என்பது ஒரு முடிந்து போன கதை அல்லங்க. அது நாம் இந்த பிறவியில சுமந்து வந்திருக்கும் ஒரு நீண்ட பயணத்தின் தொடர்ச்சி ஆகுமுங்க. குறிப்பா துளாராசிக்காரர்களாகிய உங்க வாழ்க்கையில முற்பிறவியின் அந்த வீரன் செறிந்த போர் வாழ்க்கை ஏற்படுத்திய தாக்கங்கள் மிக ஆழமானவைங்க. ஒரு போர் வீரனா நீங்க செய்த புண்ணியங்களும், ஒரு படைத்தலைவனா நீங்க எடுத்த கடுமையான முடிவுகளும் கர்ம வினையா மாறி இந்த பிறவியில உங்க நிலை போல உங்களை தொடர்ந்து வருதுங்க. கர்ம வினை என்பது செய்த செயலுக்கான பலன் மட்டுமல்லங்க, அது உங்கள் ஆன்மாவின் முதிர்ச்சி அளவிடும் ஒரு தராசும் கூட. அன்று போர்க்களத்துல மரணத்தின் பிடியில் சிக்கியிருந்த எத்தனையோ உயிர்களை உங்கள் கருணையால நீங்க காப்பாற்றி இருக்கலாமுங்க. ஒரு தளபதியா இருந்து சரணடைந்த வீரர்களை மன்னித்திருக்கலாமுங்க. அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு புகலிடம் அளித்திருக்கலாமுங்க. அன்று நீங்கள் விதைத்த அந்த நற்செயல்களின் பலன்தான் இந்த பிறவியில உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள்ங்க. உங்க வாழ்க்கையில மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாருங்க. அவர் யாரோ ஒரு அந்நியர் அல்லங்க. அன்று உங்களால உயிர் பிழைத்த ஒரு ஆன்மாவின் தற்போதைய வடிவம் தாங்க. அவர் நல்ல நண்பர்களாகவும் உங்களை உயிரா நேசிக்கும் உறவினர்களாகவும் உங்களை சுற்றி இருப்பவர்கள பலர் உங்கள் முற்பிறவி போர்க்களத்துல உங்களோட தோளோடு தோல் நின்ற தோழர்களாகவோ அல்லது உங்களால வாழ்வு பெற்றவராகவோ இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குமுங்க. அதே வேளையில கர்ம வினையின் மறுபக்கத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கணுமுங்க. ஒரு மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கும் போது நீதியை நிலைநாட்டவும் தர்மத்தை காக்கவும் நீங்க சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டி இருந்திருக்குமுங்க. ஒரு தளபதியா போர்க்களத்துல பலரின் உயிரை பறிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாமுங்க. அல்லது ஒரு தேசத்தை காக்க சில தியாகங்களை செய்ய வேண்டிய சூழல் இருந்திருக்கலாமுங்க. அந்த செயல்கள் அனைத்தும் தர்மத்தின் அடிப்படையில செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றின் சிறு தாக்கங்கள் இந்த பிறவியில உங்களுக்கு சில போராட்டங்களை தரக்கூடுமுங்க. எந்த தப்பும் செய்யாம உங்களுக்கு ஏன் சில சோதனைகள் வருதுன்னு நீங்க பல முறை யோசித்திருக்கலாமுங்க. உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமல் போவதும், நெருக்கமானவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவது போன்ற தடைகள் உங்கள் முற்பிறவி போர் வாழ்க்கையின் எஞ்சிய வினைகளா இருக்கலாமுங்க. இந்த கர்ம வினைகளை சரி செய்யவும் முற்பிறவி போராட்டங்களின் தாக்கத்திலிருந்து விடுபடவும் நமது முன்னோர்களும் சித்தர்களும் சிறந்த வழிகளை காட்டியிருக்கிறாங்க. இதுல முதன்மையானது அகத்திய மாமுனிவரின் வழிபாடு. சித்தர்கள தலைவராக விளங்கும் அகத்தியர் காலத்தின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் ஒரு சேர காணும் ஆற்றல் படைத்தவருங்க. உங்கள் ராசியின் ரகசியங்களை ஓலைச்சுவடிகளில் வைத்து அந்த மகாமுனிவரை வணங்குவதன் மூலம் உங்க ஆன்மாவில படிந்துள்ள பழைய கர்ம அழுக்குகள் மெல்ல மெல்ல மறைய தொடங்குமுங்க. அகத்தியரின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கும் முட்டுக்கட்டைகள் நீங்கி ஒரு தெளிவான பாதை பிறக்குமுங்க. அகத்தியர் வழிபாட்டிற்கு அடுத்தபடியா உங்களது குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானதுங்க. ஒரு போர் வீரனுக்கு தன் குலமும் அந்த குலத்தை காக்கும் தெய்வமும் தான் மிகப்பெரிய கவசமுங்க. முற்பிறவியிலும் நீங்க ஏதோ ஒரு குலதெய்வத்தை வணங்கித்தான் போர்க்களம் சென்றிருப்பீங்க. அந்த தெய்வத்தின் தொடர்பு உங்க ஆன்மனாவல இப்போதும் உறைந்து கிடக்குங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று மனமுருகி வேண்ட கொள்வது, அங்குள்ள எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும் உங்க கர்ம வினையின் வீரியத்தை குறைக்குங்க. உங்கள் முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வத்தின் அருளும் சேரும்போது முற்பிறவியில நீங்க செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு இந்த பிறவியில நீங்க நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுமுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தர்மம் செய்யும் குணம் இருக்குதுங்க. அந்த தர்மமே உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்புங்க. அன்று வாள் பிடித்து போராடிய கைகள் இன்று பிறருக்கு உதவி செய்யும் கைகளா மாறும்போது உங்க கர்ம வினை பயன்கள் சுபமான பலன்களா மாறுங்க. நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் ஒரு பயிற்சியை தவிர வேறில்லைங்க. முற்பிறவியின் வீரத்தையும் இந்த பிறவியின் வேகத்தையும் இணைத்து உங்கள் குலதெய்வத்தின் துணையோடு நீங்க செயல்பட்டா உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியாளனின் காவியமா அமையும் என்பதுல சந்தேகமே இல்லைங்க. உங்க ஆன்மா சுமந்து வந்த பாரங்கள் குறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு எதிர்காலம் உங்களை வரவேற்க காத்திருக்குதுங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பாரத தேசத்தின் ஒரு செழிப்பான சிற்றரசரை தர்மன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தாங்க. அவன் ஒரு துளாராசிக்காரங்க. அவனது ஆட்சி தராசு முல்லை போல நடுநிலையானதுங்க. ஆனா அண்டை நாட்டு மன்னனோ பேராசை பிடித்து தர்மனின் கோட்டையை முற்றுகையிட ஒரு பிரம்மாண்டமான படையுடன் வந்தானுங்க. தர்மனிடம் இருந்ததோ மிக குறைந்த எண்ணிக்கையிலான வீரர்கள் மட்டுமே. எதிர்ப்படை கோட்டையை சூழ்ந்த போது தர்மனின் தளபதிகள் பதற்றம் அடைந்தார்கள்ங்க. மன்னா, நாம் சரணடைந்து விடுவதே நல்லது, இல்லையேல் நம் வீரர்கள் அனைவரும் அடிந்து போவார்கள் என்று அவர்கள் அஞ்சினருங்க. அதாவது அனைவரும் மடிந்து போவார்கள்னு அவர்கள் அஞ்சினார்கள்ங்க. ஆனா தர்மன் அமைதியாக இருந்தான். அவன் ஒரு துளாராசிக்காரன் என்பதால அவனுக்குள்ள சுக்கராச்சாரியாரின் அந்த அபாரமான வியூகத்திறன் விழித்து கொண்டதுங்க. அவன் ஒரு தந்திரமான முடிவை எடுத்தான். கோட்டையின் கதவுகளை திறந்து வைத்துட்டு உள்ளே பெரும் விளக்குகளை ஏற்றி வைத்தாங்க. எதிரி மன்னன் குழம்பினான். இது ஏதோ ஒரு பெரிய சதி
அப்படின்னு அஞ்சி முன்னேற தயங்கி நின்றாங்க. அந்த நேரத்துல தருமன் தனது சிறிய படையை 4 பிரிவுகளா பிரித்து காடுகளின் வழியா சென்று எதிர்ப்படையின் உணவு சேமிப்பு கிடங்குகளை தகர்த்தானுங்க. நேரடியா போராடுவதை விட எதிரியின் பலவீனத்தை அறிந்து செயல்படும் அவனது அந்த மாஸ்டர் பிளான் வேலை செய்ததுங்க. உணவின்றி குழப்பத்தில் இருந்த எதிர்ப்படை தானாகவே பின்வாங்கியதுங்க. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம தனது புத்திசாலித்தனத்தால ஒரு மாபெரும் போரை வென்றான் தருமன். அன்று அவன் காட்டிய அந்த நிதானமும் நீதியும் தான் இன்று துளாராசிக்காரர்களாகிய உங்களிடம் இருக்கும் வியூகம் வகுக்கும் திறமைங்க. காலங்கள் கடந்தன, அந்த தர்மம் தான் என் துளாராசிக்காரராக பிளந்திருக்கிறாங்க. அன்று அவன் காப்பாற்றிய அந்த போர் வீரர்கள் தான் இன்று அவனுக்கு இக்கட்டான நேரத்துல உதவும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறாங்கங்க. அன்று அவன் எடுத்த சில கடினமான முடிவுகள் தான் இன்று அவனுக்கு சில தடைகளா வருதுங்க. ஆனா அவன் தன் குலதெய்வத்தையும் அகத்தியரும் வணங்கும் போது அந்த பழைய கர்ம வினைகள் நீங்கி மீண்டும் ஒரு வெற்றியாளரா நிமிர்ந்து நிற்கிறானுங்க. இது வெறும் கதையல்ல, துளாராசிக்காரர்களின் ஆன்மாவில் பதிந்துள்ள ஒரு வீர வரலாறுங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தர்மன் எப்போதும் விழிப்புடனே இருக்கிறானுங்க. உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் அந்த பழைய படைத்தலைவனின் அனுபவம் ஒளிந்திருக்குதுங்க. உங்க மனதிற்குள்ள என்றாவது ஒரு போர் வீரனை போல உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு துப்பாக்கி சுடுதல், வாழ்வீச்சு போன்ற கலைகள்ல ஆர்வம் இருக்குதுங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. துளாராசிக்காரர்களே, நீங்க வெறும் அமைதி புறாக்கள் மட்டுமல்லங்க, தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த போர் வீரர்கள்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க துளாராசிக்கார நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புது. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகும்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்கங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. துளாராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.